ஆவியானுடைய கிரியை வீட்டிலே நடக்கும். இல்லை, இந்த சாப்பாடு விஷயமே ரொம்ப கஷ்டம். அது சாப்பாடு விஷயம் நான் இதில் இருந்தாலும் வெளில வந்த சாட்சி மாதிரி கூட எடுத்துக்கலாம். ருசி அதெல்லாம் ரொம்ப அதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தேன் ஒரு காலம். அதில் நியாயப்படுத்துறதும் ஒரு சுபாவ கலையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்த பரிசுத்தாவின் இறங்கினோன்னே ருசி கெசியெல்லாம் அடித்து உடச்சார் எல்லாத்தையும். நோய் வரல, தப்பிச்சேன். நோயால் நான் திருந்தலை, இல்லை ஒரு தீர்க்கதரிசி வரல, இதெல்லாம் வரல. பரிசுத்தாவினதே கிரியை சொல்கிறேன். ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல. இது என்ன தெரியாதா? சாம்பார், இது ரசம். சரி, பேரை நீ வச்சதுனால அது ஏன் நல்லா இல்லை நல்லாவே இருக்குது. நல்லா இல்லைன்னா மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? பயப்படணும். அப்படியே டைனிங் டேபிள் பொண்டாட்டி நடுங்கணும். அப்புறம் எனக்கு கை நடுக்கம் வந்துடும். இவ்வளோலாம் நம்ம ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தோம்னா ஏதாவது ஒன்று இழுத்துக்கும் நம்மளுக்கு. திமிராத கரண்ட் மாதிரி ஆகிடும். வேணாம், கோபம் வேணாம், வாய் இப்படி கோணிக்கும். சபிக்கலை சொல்கிறேன், அது நல்லாவே வரும். நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதுல தான் பிரச்சனை ஆகிடும். அப்படியே பயந்துலாம் செய்யாது. வாண்டடாகவே நியாய தீர்ப்பு நடக்கும் சமையல் ரூமில். பார்த்துக்கலாம், என்ன ஓவராக பேசுகிறாரு. நம்ம வீட்டில் சொல்ல பொதுவாகவே கோவம் வந்துடும் இல்லையா? மற்றவங்களை நீங்கள் கோவப்படக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு சத்தியமோ, மற்றவங்களுடைய கோபத்தை தூண்டாத அளவுக்கு வாழ்க்கை நடத்துறது ரொம்ப சாமர்த்தியம். அது சாமர்த்தியன்றது என்னென்னா ஞானம். யாரையும் கோவப்படுத்தக்கூடாது. நீங்கள் கோவப்படுத்திட்டீங்க, இப்போ கலவரம் ஆகிடும். நண்டு சிண்டெல்லாம் எழுந்துடும். அப்புறம் பெரிய பிரச்சனையாகிடும். ஆமாம், கோவப்பட்டு மனைவியை தாக்கிட்டான் புருஷன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களாம் அந்த பக்கம் போயிடும். இவன் சுயேட்சை எம்எல்ஏ ஆகிடும். ஜெயிச்சானா கூட பரவாயில்ல, தோற்றுருவான். அப்புறம் மனைவி சரியாகணுன்னா தான் கூட்டணி மறுபடியும் ஃபார்ம் ஆகும். இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது. அதையும் கோவப்படுத்தக்கூடாது, நம்மளும் கோபம் அடையக்கூடாது. இதுதான் பரிசுத்த கிரியை. நான் பீகாருக்கு போகிறேன், ஹரியானா, அங்கேயும் போகிறேன். நம்ம வீட்டிலே இருக்குது. எல்லா காட்டு மிராண்டியும் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. துன்மார்க்கன் நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம வீட்டில் கூட வேணாம், நமக்குள்ளே இருக்கிறான். ஒரு ஒரிசாக்காரன் இருக்கிறான், ஒரு பீகார்காரன் இருக்கிறான். அவன் நாகரிகம் இல்லை, அவன் காட்டில் இருக்கிறான், காட்டுவாசி. டேய், நம்மளே அப்படி தான் இருக்கிறோம். ஒரு வாட்டி ஏதோ ஒரு மாம்சம் சரியாக வேவலை, மொத்த சமையலும் வேஸ்ட்டாக போச்சு ஒரு வீட்டில். இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு. மொத்தத்தையும் கொண்டு போய் பிரதர் கொட்டிட்டார். அவர் பிரதர் அப்புறம் எனக்கு ஒரு அங்கிள், அதாவது அங்கிள் தான் வயசாகுது இல்லையா, சொல். ஏற்கனவே மொத்தத்தையும் கொட்டிட்டான் அந்த மனுஷன். அடப்பாய் மனுஷன், என்ன வேறு சாப்பாட்டை கூப்பிட்டு